வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு. 2025 அக்டோபர் 25 சனிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. தொடர்ந்து இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும். அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இப்போ அரபிக்கடலிலே ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வாக மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கரையை நோக்கி நெருங்கி வருகிறது. அதாவது குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் போய் தாழ்வு மண்டலமாகி இருந்ததோட தமிழ்நாடு வளிமண்டலம் வழியாக கடந்த தாழ்வு பகுதி அரபிக்கடலில் போய் இணைஞ்சு அந்த நிகழ்வை இங்கே எடுத்து ரெண்டும் ஒன்றிணைந்து தற்பொழுது வடகிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிகழ்வு குஜராத் மகாராஷ்டிரா கரையை நெருங்கி ஒட்டுமொத்த அரபிக்கடல் முழுவதுமே காற்று அச்சுறுத்தலை கொடுக்கும். அரபிக்கடலில் இறங்க வேண்டாம். அடுத்தபடியாக வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய தீவிர தாழ்வு பகுதி ஒட்டுமொத்த வங்கக்கடல் முழுவதுமே காற்று அச்சுறுத்தலை கடுமையாக கொடுக்கும், புயலாக போகிறது. இது குமரிக்கடல்லையும் அச்சுறுத்தலை கொடுக்கும். அச்சுறுத்தல் என்ன? காற்றை கொடுக்கும். அப்போ முக்கடலிலும் அச்சுறுத்தல் தான். முக்கடலிலும் காற்று. தயவு செய்து கடலுக்குள் இறங்க வேண்டாம். ஆடுகடலுக்கு சென்றிருந்தால் உடனடியாக கரை திரும்பிவிட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நிகழ்வு எங்கே போகும், எங்கே கிடக்கும், எங்கே காற்று அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கும், எங்கே பிரச்சனைங்கிறத பார்ப்போம். அந்தமான் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த தீவிர தாழ்வு பகுதி மண்டலமாக போய் ஒட்டுமொத்த வங்கக்கடலுமே காற்று வலுவாக சுழல தொடங்கும். அதே போல் அரபிக்கடலின் ஒட்டுமொத்த பகுதிக்குமே அச்சுறுத்தல் தான். குறிப்பாக அதிக அச்சுறுத்தல் என்பது பாகிஸ்தான் எல்லையோரம் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளாவிற்கும் தான். அப்போ அரபிக்கடல் ஒட்டுமொத்தம் கடலுக்குள் இறங்க வேண்டாம். இது இன்றைக்கு இப்படி இருக்க, நாளை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் முழுவதுமே இந்த அச்சுறுத்தல் இருக்கும். தயவு செய்து முக்கடலிலும் இறங்கவே வேண்டாம். இந்த நிகழ்வு ஆந்திர பிரதேச கரையை கடக்க நெருங்கி வரும் பொழுது கடுமையான ஒரு காற்று இருக்கும். ஆந்திர பிரதேச கரைக்கு, ஒடிசா ஆந்திர பிரதேச கரைக்கு கடும் அச்சுறுத்தல் இருக்கும். கண்டிப்பாக ஒரு 100-150 கிலோமீட்டர் 100-110 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் ஆந்திர பிரதேச கரைக்கு காற்று அச்சுறுத்தல் இருக்குது. தற்பொழுதே அந்தமான் பகுதியில் 45 - 55 படிப்படியாக 60, 65, 70, 75ன்னு படிப்படியாக தீவிரமடைஞ்சிடும். அதனால் தயவுசெய்து முக்கடலிலும் காற்று அச்சுறுத்தல் வரக்கூடிய 1ஆம் தேதி வரை இருக்கும். 1ஆம் தேதி வரை இருக்கும். அரபிக்கடல் நிகழ்வு தாமதமாக கரை கடந்தால் அது 3ஆம் தேதி வரை கூட இருக்கும், 2ஆம் தேதி வரை கூட இருக்கும். ஆக மெதுவாக நீடித்து நின்று வங்கக்கடல் நிகழ்வு 29ஆம் தேதி கரை கடந்துடும். ஆனாலும் காற்று இருக்கும். ஆனால் அரபிக்கடல் நிகழ்வு கரை கடப்பதற்கு 1ஆம் தேதி கூட ஆகிடலாம். அப்போது 2ஆம் தேதி கூட ஆகலாம். ஆனால் வங்கக்கடலில் விரைவில் அச்சுறுத்தல் விலகிடும். ஆனால் அரபிக்கடலில் குஜராத் கரையோரம் தாமதமாக அச்சுறுத்தல் விலகும். 1ஆம் தேதி வரை இருக்கும். அப்போ வங்கக்கடலில் 29-30ஆம் தேதியோட அச்சுறுத்தல் விலகிடும். இருந்தாலும் இது நம்ம கணிக்கப்பட்ட வானிலை, நம்ம கணிக்கப்பட்ட உலக வானிலையாளர்கள் கணிக்கப்பட்ட இந்த வழித்தடமாக இருந்தால், ஆனால் நமக்கும் நெருங்கி வந்து விலகி செல்வதற்கும் நெருங்கி இருந்து செயலிழந்து நீடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆகவே வானிலை ஆய்வர்கள் கூட இணைந்திருக்கணும். இது வரைக்கும் நமக்கு 30ஆம் தேதி வரை தான் அச்சுறுத்தல். அப்படி போனால் 31ஆம் தேதி வரைக்கும் தான் அச்சுறுத்தல். அரபிக்கடலில் 1ஆம் தேதி வரை அச்சுறுத்தல். அதற்கு பிறகு அடுத்த நிகழ்வு 5ஆம் தேதி உருவாகும் வரை ஒரு இடைவெளி கிடைக்கும். 5ஆம் தேதியே திடீர்னு பிக்கப் ஆகி பெருசாக வந்துடாது. 5ஆம் தேதி காற்று சுழற்சி தாழ்வு நிலை பகுதியின் அப்படியே மெல்ல தீவிரமடையும். ஆகவே 5ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவை தொடங்கும். மெல்ல காற்றோட வேகம் 5ஆம் தேதிக்கு மேலே அதிகரிக்கும் என்பதனால நீங்கள் இப்போ 30ஆம் தேதி வரை கடலுக்குள்ளே இறங்க வேண்டாம். 31ஆம் தேதி 1ஆம் தேதி இருக்குமா காற்றுங்கிறது பார்த்துட்டு இறங்கணும். வானிலை கூட இணைந்து இறங்கணும். அதற்கு பிறகு அடுத்த நிகழ்வு 5ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி உருவாகி மெல்ல தீவிரமடையும். 5ஆம் தேதியே காற்று அச்சுறுத்தல் இருக்காது. 6-7ன்னு மெதுவாக தீவிரமடையும். ஆகவே நீங்கள் இணைந்திருந்து அறிந்திருந்து கடல் தொழில் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை.
இலங்கையை பொறுத்த வரைக்கும் மேற்கு காற்று தான் கிழக்கு நோக்கி போகும். எப்படி தென்மேற்கு பருவமழை இலங்கையில் பெய்தோ அதே போல் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல இலங்கையில் மழை இருக்கும். எங்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை பெய்யும்? கோட்டை, அதாவது இந்த சிலாவுக்கு தெற்கே ஹம்மந்தோட்டாவிற்கும் இடைப்பட்ட பகுதி, காலி, கொழும்பு, கோட்டை உள்ள பார்த்தீங்கன்னா கண்டி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடியது போலவே தென்மேற்கு பருவமழை போல மழை இருக்கும். சரி, அப்புறம் 2 நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை போல இந்த இடத்துல மழை பெய்யும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை போல மழை பெய்யும். ஏன்னா காற்றோட திசை ஆந்திர பிரதேசத்தை நெருங்கும் பொழுது காற்றோட வழித்தடம் கொழும்பு வழியாக போகிறது எப்படி போகும்? புத்தளம் வழியாக போகும், அப்புறம் தலைமன்னர் வழியாக போகும், அப்புறம் யாழ்ப்பாணம் வழியாக டச் பண்ணிட்டு போகும். இருந்தாலும் பெரிய பாதிக்கும் மழை இல்லை, மழை இருக்கும். ஆனால் நெருங்கி வந்து ஆக வட இலங்கைக்கும் மழை இருக்கும், ஆனால் பெருசாக மழை இருக்காது. நான் சொல்கிறது இது வந்து வட தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு நெருக்கமாக வந்து திருவள்ளூருக்கு ஒட்டி மழைப்பொழிவை கொடுத்துட்டு போகிற மாதிரி இருந்த லேசாக வடமேற்கு காற்று நுழைஞ்சா மட்டும்தான் தென்மேற்கு காற்று கேரளாவில் நுழையும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தமிழ்நாடு பெய்யும்போது இலங்கைக்கும் மேற்கு பகுதியில் பெய்யக்கூடிய மழையை நான் அறிவிக்கிறேன். ஆனால் எதுவும் பாதிக்கிற மழை இல்லை. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் தெற்கு வர வாய்ப்பு இருக்குது, வந்தால் கூடுதல் மழை இருக்கும், ஆனால் அது உறுதி இல்லை. ஆந்திர பிரதேசம் எந்த அளவுக்கு தெற்கே வந்து நேராக தென்னைக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் வந்து திரும்புது அப்படி தான் பார்க்கிட்டு இருக்கோம். அதுவே இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தால் இன்னும் கொஞ்சம் இலங்கைக்கும் மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நெருங்கி வந்தால் கொஞ்சம் தீவிரமாக காற்றை எடுக்கும்போது கொஞ்சம் மழைப்பொழிவு கொடுக்கலாம். ஆகவே இதுதான் இப்போ வந்து 1800 கிலோமீட்டர் சென்னைக்கு கிழக்கே இருக்கிற தென்கிழக்கே இருக்கிற காரணத்தினால 1080 கிலோமீட்டர், அதனால் நெருங்கி வரட்டும், அப்புறமா அறிவிக்கலாம். அடுத்தது இந்த நிகழ்வுக்கு போன பிறகு அடுத்த நிகழ்வு வரக்கூடிய 5ஆம் தேதியிலேருந்து உருவாகி தீவிரமடைந்து 18ஆம் தேதி 17ஆம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த நிகழ்வு 5ஆம் தேதியிலிருந்து உருவாகி 5ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவை கொடுக்கும். வளிமண்டல சுழற்சியாக உருவாகி படிப்படியாக தீவிரமடைஞ்சு மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும். அடுத்த புயல் 5ஆம் தேதிக்கு மேலே உருவாகும். ஆக இப்போ வரைக்கும் இந்த நிகழ்வால் எத்தனாம் தேதி வரைக்கும் மழை? 4ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. 4ஆம் தேதி வரைக்கும் எங்கே? அது கரையை கடந்து தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் போய் மேமலை வரைக்கும் அப்படியே அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது செயலிழந்து. அதுக்கப்புறம் தான் காற்று கலைஞ்சி வரும். இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்து போனால் தான் நிறைய மழை. ஆகவே இதுதான் எழுதி வச்ச மாதிரி நீங்கள் பெயரக்கூடாது, இதுதான் அறிக்கைன்னு பெயரக்கூடாது. நீங்கள் யாருக்கிட்டையும் போய் வானிலை அறிக்கைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லிவிட்டு மாறியதை வீடு போய் தேடிட்டு சொல்லியிருக்கிறேன், வண்டி எடுத்துகிட்டு திருப்பிட்டு போய் சொல்லியிருக்கிறேன். ஃபோனை வந்தவங்களுக்கு வச்சவங்களுக்கு மீண்டும் ஃபோன் வெரிஃபை பண்ணி யார் ஃபோன் பண்ணதோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு திருப்பி மாற்றி சொல்லியிருக்கிறேன். மாறுதலை சொல்கிறதுக்கு உங்களால் முடியாது. அதனால் அப்டேட்ஸ் பார்த்து கொண்டிருப்பது அவசியம். அதனால் நீங்கள் அவங்கள அப்டேட்ஸை பார்த்துட்டே இருக்க சொல்லுங்கள். நீங்கள் போய் அவங்களுக்கு வானிலை அறிக்கையை சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா நினைவு வைத்திருந்து அவர்களுக்கு மாறியதை சொல்ல வேண்டும். மாறியதை சொல்லலைன்னா தவறான முடிவு எடுத்துருவாங்க. அப்டேட்ஸை பார்த்துட்டு இருந்தால் தான் மாறினதெல்லாம் அப்டேட்டை பார்த்து மாற வேலை பார்க்க முடியும், துல்லியம் அறிந்து செய்ய முடியும் என்பதனால அப்டேட்ஸை பார்த்துட்டே இருக்க சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கும் வானிலை அறிக்கையை சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா திரும்ப போய் அவங்கள தேடிட்டு போய் மாறுதலை சொல்லுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.